வணக்கம். நாம் சசிகலா. லீ நியூஸுக்காக இன்று நாம் ஜோதிடர் கே ஸ்ரீதேவி அவர்களை நேர்காணல் காண்போம். வணக்கம். வணக்கம். அம்மா, இப்போ நீங்கள் ஆன்மாக்கள் பேசுகிறேன்னு சொல்கிறீங்க, அது ஃபஸ்ட்டு இருக்கா, உண்மையா? கண்டிப்பாக இருக்குது. என்னன்னா இப்போ கடவுள் இருக்குது அப்படின்னா இன்னொன்று இருக்கும், அதுதான் உண்மை. நல்லது இருந்தால் கெட்டது இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஆன்மா இருக்குது, இல்லை அப்படிங்கிறதுல வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக இருக்கும். அதில் நல்ல ஆத்மா, கெட்டாத்மா, தூராத்மா, இந்த மாதிரியெல்லாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதனால் அதை வச்சு தான் நம்ம பார்க்குறோம். இப்போ ஆன்மா இல்லாமல் கண்டிப்பாக இல்லை, அது இருக்குது. நிறைய அதை நான் பார்த்துருக்கேன். இப்போ நம்ம சினிமாவில் காமிக்கிற மாதிரி வெள்ளை கலரில் அந்த பேக்ரவுண்டில் வருது, அந்த மாதிரியெல்லாம் வராது. ஒரு பிளாக்கிஷாக அந்த மாதிரி வரும், ஷேடோ மாதிரி வரும், நம்ம கண்ணுக்கு தெரியுங்க. எல்லாத்துக்கும் தெரியுமான்னு ஒரு கேள்வி கேட்பீங்க. இல்லை, சில ராசிக்காரங்களுக்கு அது புலப்படும். இதுதான் உண்மைங்க. இப்போ ஆத்மா கூட எப்படி தொடர்பு கொள்வீங்க? இது பல மெத்தடில் பண்ணலாங்க. ஆக்சுவலாக நான் பண்ணுற மெத்தட் ஆட்டோ ரைட்டிங் அப்படிங்கிற ஒரு மெத்தட். நம்ம யாரை கூப்பிடணுமோ அவங்கள அவங்க அந்த எதிராளர் இருக்கவங்க கிட்ட கேட்டுட்டு அவங்கள கூப்பிட்டோம்னா நம்மள எழுத்து மூலியமாக வருவாங்க. நம்ம கையில் வச்சு பேனா வச்சு எழுத ஆரம்பித்தோம்னா அது அப்படியே ரைட்டிங் வந்துக்கிட்டே இருக்குங்க. மேக்ஸிமம் நான் ஒரு 5 கொஸ்டின்ஸ்க்கு தான் பதில் சொல்லுவேங்க. அதில் இல்லைனா அவங்க கோவப்பட்டாங்கன்னா அதை உடச்சி அடிச்சுட்டு போயிடுவாங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா ஓஜோ போர்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அதை வச்சோம்னா அப்படியே நகரும். அதெல்லாம் உண்மை தான். இதெல்லாம் பல மெத்தடில் பார்க்குறாங்க. ஆனால் நான் பார்க்குற மெத்தட் ஆட்டோ ரைட்டிங்னு சொல்லிட்டு, இதுக்கு தேவை ஒரு பேனாவும் ஒரு பேப்பரும் மட்டும்தான். அது 2 விதமான பேனா வச்சுருப்போங்க. அதில் எடுத்து இப்படி வச்சோம்னா அவங்க பேரை சொல்லி நம்ம கூப்பிட்டோம் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அந்த ரைட்டிங் வந்துட்டாங்கன்னா நான் வந்துட்டேங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. சப்போஸ் சிலர் வர மாட்டாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்கள கூப்பிடணும் அப்படின்னா இதுக்கு ஒரு மீடியேட்டர், நானே ஒரு மீடியேட்டர் தான். பட் ஆன்மாக்களுக்கும் ஒரு மீடியேட்டர் இருப்பாங்க. அவங்க ஒரு உபாசகருங்க, சக்திவேந்தன் சொல்லிட்டு ஒரு கோயிலில் உபாசகராக இருந்து இறந்தவர். அவர் அதுக்கு உதவி பண்ணுறாரு. இதெல்லாம் கேட்டால் என்னடா இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் அதுதான் உண்மைங்க. இப்போ அவர் அவங்கள கூப்பிட்டுட்டு அவங்க மூலியமாக நம்ம கேள்வி கேட்டால் பேச முடியுங்க. மீறி போனால் ஒரு மேக்சிமம் 5 கேள்வி, அதுக்கு மேலே கூப்பிட்டா அவங்களுக்கு டயர்ட் ஆயிடுறாங்க, சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி ஒரே மாதிரி ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் கேட்டாலும் அவங்களுக்கு பிடிக்கிறதில்ல. அவங்களுக்கு தேவை என்னவோ அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போகலாம். இப்போ நீங்கள் ஆட்டோ ரைட்டிங் மூலியமா பேச முடியும்னு சொன்னீங்க. இப்போ அதை அந்த ஆன்மாவை இங்கே கூட்டி பேச முடியுமா? அப்படி இருக்கிற பக்கமெல்லாம் கூப்பிட்டு பேச முடியாதுங்க. என்னோட இருப்பிடத்தில் தான் நான் அந்த வேலையை நான் பண்ணணும். ஏன் அப்படின்னா அதுக்கு நிறைய பாதுகாப்பு முறை இருக்குங்க. ஒவ்வொருத்தர் சூசைட் பண்ணியிருப்பாங்க, ஒவ்வொருத்தர் கொலை பண்ணியிருக்கிற ஆத்மாவாக இருக்கும், இல்லைன்னா அகால மரணம் அடைஞ்சிருப்பாங்க. எதிர்பாராத மரணமெல்லாம் அடைஞ்சவங்களையெல்லாம் அமைதியாகவே இருக்க மாட்டாங்க. நாம் அங்கே வச்சு சேஃபாக தான் நம்ம கூப்பிட்டு பேசணுங்க. இல்லைன்னா அது எனக்கு தொந்தரவாயிடும். ஸோ அது நம்ம எப்படி வேணாலும் எங்கே வேணாலும் பேசலாங்கிறது முடியாத காரியங்க. நான் என் இருப்பிடத்தில் தான் அவங்கள வர வைப்பேன். அதுவும் ஒவ்வொருத்தரும் வர்றதுக்கு ஒவ்வொரு விதமான அணிகளை நான் அணிஞ்சு தான் நான் கூப்பிடுவேங்க. இப்போ நீங்கள் ஆட்டோ ரைட்டிங்னு சொல்லினீங்க. இப்போ அது உங்களால் மட்டும்தான் படிக்க முடியுமா, எங்களாலையும் படிக்க முடியுமா? இப்போ நான் எழுதுகிற எழுத்து கிறுக்கல் முறை வராது. ஆனால் அவங்க வர்றதுக்கு லேட் ஆகுச்சுன்னா அவங்க ரொம்ப ஸ்க்ரப்லிங் ஆகி தான் எழுத ஆரம்பிப்பாங்க. ஆனால் புரியும். அதாவது எழுத்துக்கள் ஒரு பழமையான ஒரு தமிழ் எழுத்துக்கள் மாதிரி வருங்க. தமிழ் எழுத்துல தான் எழுதுவாங்க. எப்படின்னா அவங்க ஹிந்திக்காரங்களா இருக்காங்க, வேற மொழி பேசுகிறவங்க எப்படி எழுதுறாங்கன்னா அது நான் தொடர்பு கொண்டு நான் உங்களுக்கு சொல்கிறக்காக ஒரு தொடர்பு மொழி தானா அது அப்படி தான் இருக்கும். மற்றபடி வேற மாதிரி எதுவும் இருக்காது. ஆனால் கரெக்டாக அந்த எழுத்து ஒவ்வொரு கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேராகிராஃப் கணக்கு, அதாவது 4-5 வரிகள் மூலியமாகவும் அவங்க அந்த ஆன்சர் சொல்லுவாங்க. அதுவும் அவங்க தான் வந்திருக்காங்கன்னு நம்புறதுக்காக அவங்க முதல் சொல்லக்கூடியது அவங்க பழகினவங்களை, அவங்கள சுற்றி இருந்தவங்களோட பெயர், ஒரு 2-3 பெயர், இல்லை அவங்களோட செல்ல பெயரை யார் எப்படி கூப்பிட்டுருப்பாங்கங்கிறது அதை முதற்கொண்டு அவங்க சொல்கிறாங்க. அதை வச்சு தான் நம்ம அதை அவங்க தான் வந்திருக்காங்கிறதும் சொல்கிறோம். அந்த நான் எழுதுனதை நீங்கள் படிக்கவும் செய்யலாம். இப்போ ஆத்மாவோட நீங்கள் பேசுகிறீங்கன்னு சொல்கிறீங்க இல்லைங்களா, அதனால உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா? கண்டிப்பாம்மா. இப்போ ஒவ்வொரு ஆத்மா ஒவ்வொரு விதமாக இருக்கும். அவங்களோட இப்போ மனுஷங்க என்னென்ன குணநலங்கள் இருக்காங்களோ அந்த மாதிரி தான் ஆத்மாவும் குணநலங்கள்லாம் மாறும். சிலது சூசைடலாக இருக்கும்,
இல்லை கொலை பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கே தெரியாது, வீட்டில் இருக்கவங்களுக்கே தெரியாது அவங்க எப்படி இறந்துருக்காங்க அப்படிங்கிறது. அவங்களுக்கு ஸ்லோ பாய்சன் கொடுத்து இறந்துருக்கலாம், இல்லை திடீர்னு வந்து அது என்ன ஆச்சுன்னு கூட யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க டவுட்டாக சொல்லிட்டாங்க அப்படின்னா பல அணிகலங்கள் மாற்றி போட்டு நாம் எழுதுவோம், கூப்பிடும் போதே நான் சேஃப் பண்ணிக்குவேன், இல்லைன்னா அது என்ன பாதிக்கும். இப்போ வந்து நிறைய பேர் வந்து உடம்புக்குள்ள ஒருத்தர் பேய் பிடிச்சிருக்குன்னு கூட்டிகிட்டு வராங்க, அது உண்மையா? ஒருத்தரோட ஆன்மா வந்து இன்னொரு உடம்புக்குள்ளே போக முடியுமா, அது சாத்தியமா? இது வந்து இந்த கொஸ்டினுக்கு வந்து 2 விதமாக நான் பதில் சொல்லுவேன். உண்மையாகவே ஆன்மாக்கள் அப்படிங்கிறது வந்து ஒருத்தங்களோட உடம்புக்குள்ளே போய் தன்னோட ஆசைகளை தீர்த்து கொள்ளும் அப்படிங்கிறது வந்து உண்மைதான். ஆனால் அது வந்து அந்த மாதிரி ஆசைகள் எல்லாம் கிடையாது. அவங்க உள்ள எதுக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க இந்த மாதிரி எதுவுமே வெளிப்படுத்த முடியாத ஒரு விஷயத்தை யாராவது மூலிமா வெளிப்படுத்தணும்னு தான் போவாங்க. அதனால தான் வந்து திருமணமான புதுசில் வந்து கங்கணம் கட்டிட்டா எங்கேயும் வெளியே போக வேண்டாம் பொண்ணு மாப்பிள்ளைன்னு சொல்லுவோம். வயசுக்கு வந்த குழந்தைங்களோ அந்த மாதிரி சில விஷயங்கள் பெரியவங்க சொன்னாங்கன்னா அது உண்மைதான், எதுவுமே பொய் கிடையாது. ஆனால் எல்லாருக்குமே பேய் பிடிச்சிருக்குன்னு வரவங்கெல்லாம் பேய் பிடிச்சவங்க கிடையாது. எங்கிட்டே நிறைய வராங்க, பேய் பிடிச்சிருக்கு பார்த்து சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. நான் அவங்க திருப்திக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள மனநல மருத்துவத்துக்கு தான் நான் அனுப்புகிறேன். உண்மையாகவே இந்த காதலை பேசுது, அது பண்ணுது, இது பண்ணுதுன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மனச்சிதைவுங்க. அதுவும் இதுவும் வேறு. ஆனால் ஒரு உடம்புல ஆவி போடும், அது உண்மை. ஆனால் அது வந்து டிஸ்டர்பெல்லாம் பண்ணாதுங்க. இது வந்து அது ஒரு விதமாக நம்மளை வெளிக்காட்டுறதுக்காக அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் இதெல்லாமே. அது வந்து காதலை பேசுறதுங்கிறது வந்து கம்பல்சரி அது மனச்சிதைவுங்க. அதில் நிறைய அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சு நான் குணப்படுத்தியிருக்கேங்க. இப்போ நீங்கள் வந்து உடம்புக்குள்ளே வந்து அவங்க ஆசையை வந்து நிறைவேற்றுறதுக்காக வருவான்னு சொல்லுவீங்க. எந்த மாதிரி ஆசைகள் நிறைவேற்றுறதுக்காக வருவாங்க, அதனால் அவங்க எந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் ஆகுறாங்க, அது கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? அது வந்து எப்படின்னா தப்பாக இல்லை. இப்போ சிலதெல்லாம் காமிக்கிறாங்க தொடர்களையோ இல்லை திரைத்துறையிலையோ காமிக்கிற மாதிரியெல்லாம் ஆசைகளை நிறைவேற்றி கொள்வது அப்படிங்கெல்லாம் கிடையாதுங்க. ஆக்சுவலாக ஆன்மாக்கள் வந்து ஒரு 2-3 வந்து அவங்க அந்த பர்சனோட ஜாதக ரீதியாவோ அவங்களோட இது வந்து கொஞ்சம் லோவாக இருக்கும்போது அவங்க மேலே ஏறிடுங்க, எல்லாத்து மேலேயும் ஏறாது. இது ஒன்று. அப்படி ஏறும்போது அந்த அவங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு இந்த இடத்துல கொஞ்சம் பெயின் ஆகுங்க, நல்லாவே பெயினாக இருக்கும். அது வந்து நம்மளுக்கு பார்த்தாவே நம்மளுக்கு தெரியும். ஆசையை நிறைவேற்றுறது இல்லைங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து அவங்களால மேலேயும் போக முடியாது, அவங்களுக்கு சமாதானப்படுத்தி இருக்க மாட்டாங்க. நம்ம ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து செயல்முறை கரெக்டாக பண்ணணும். இப்போ வந்து உடனே அடுத்த கேள்வி கேட்பாங்க, குடும்பமே இல்லாதவங்க இறந்துடுறாங்க, அனாதை பிணம், அவங்களுக்கு எப்படி நம்ம செயல்முறை செய்கிறோம் அப்படிங்கிறதோ அதுக்கு தாங்க நம்ம பொதுவாகவே வந்து நம்ம வந்து அமாவாசைகளுக்கு பேர் சொல்லி செஞ்சுட்டு திதி செஞ்சுட்டு மற்ற அனைவருக்கும் சொல்லி கடைசியாக சொல்லி தான் நம்ம திதி செய்கிறோங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் அமைதிப்படுத்துறது தான். இதுலேயும் அமைதி ஆகாதவங்க மட்டும்தான் இந்த மாதிரி வந்து அலைஞ்சிட்டு யாராவது மேலே வந்து உட்காந்துருவாங்க. அவங்களோட ஆசைங்கிறது வந்து ஒன்றும் கிடையாதுங்க, அவங்க வெளிப்படுத்த முயற்சி பண்ணுவாங்க. அந்த மாதிரி வரவங்களை வந்து நம்ம அமைதிப்படுத்திட்டு எப்படி இவங்களுக்கும் சரியாகணும், அதுவும் அமைதியாக போகணுங்கிறது தான் நம்ம சொல்கிறோங்க. இப்போ நீங்கள் வந்து ஆத்மாக்கள் பற்றி நிறைய சொல்லியிருக்கீங்க. இப்போ சினிமாவில் நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். ஒருத்தர் வந்து கறிச்சோறு எல்லாம் வாழை நிறைய போட்டுட்டு சாராயம் அது இதுன்னு போட்டு ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி எல்லாம் நடக்குமா, அதுவும் சாத்தியமா? இது கொஞ்சம் அதிகப்படியாக காமிக்கிறாங்க, அவ்வளோதான். அவங்க உள்ளே வர்றதே வந்து பார்த்திங்கன்னா அவங்க தன்னோட ஆசைகளை சொல்கிறதுக்காகவோ சாப்பாட்டுக்காகவோ அவங்க வர்றதில்லை. அவங்களுக்கு பசி அப்படிங்கிறது இருக்குமா அப்படின்னா அது கணக்கு வேறு. நம்ம அதை பற்றி சொல்கிறதுனா அது வந்து இப்போ நம்ம திதி கொடுத்து அவங்களுக்கு சிலதெல்லாம் வச்சு படைக்கிறோம், அதுதான் வந்து அவங்களோட ஆசை. உடனே அவங்க தான் இலையில போட்டதெல்லாம் சாப்பிட்றாங்களான்னாலாம் அதெல்லாம் கிடையாது. அது வந்து நம்ம காகத்துக்கு வைக்கிறது மூலயமா அது முடிஞ்சுது. ஆனால் இந்த சினிமாவில் காமிக்கிற மாதிரி விரித்து வச்சு சாராயம் குடிக்கிறேன், கறி போடு, அதை போடு, இதை போடு, அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆன்மா இன்னொரு உடம்புல ஏறும், அதனால வந்து அவங்க டிஸ்டர்ப் தான் ஆவாங்க. மற்றபடி பேசும், இந்த மாதிரியெல்லாம் பேசும், எப்போ நடந்த விஷயமெல்லாம் சொல்லும். மற்றபடி எந்ததும் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் எனக்கு அந்த ஆசை தீரல இந்த ஆசை தீரல வேற மாதிரியெல்லாம் கூட காமிக்கிறாங்க. இன்னொருத்தர் கூட நம்ம உறவு கொள்றதுக்காகவும் ஒரு பெண்ணோட உடம்புல வந்து ஒரு ஆண் ஆவி ஏறி இதெல்லாம் பண்ணுது அப்படின்னு, அதெல்லாம் கிடையாதுங்க. அவங்க வருது, பட் அது நம்ம கரெக்டான முறையில் அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா அது வரவே வராது, என்ன சொல்ல பண்ணியிருந்தான். ஆனால் வர்றது வந்து இருக்குது,
அது வந்து இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆனால் இந்த மாதிரியெல்லாம் கேட்காதுங்க. சாப்பாடு போடு, அது பண்ணு, இது பண்ணு, என்னை அதை பண்ணி வை, நான் கல்யாணம் பண்ணி வை, அந்த மாதிரியெல்லாம் கேட்காதுங்க. இப்போ வந்து நீங்கள் அமானுஷம் வந்து இருக்குன்னு சொல்கிறீங்க. இப்போ அந்த வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியில் இருந்தாலும் சரி, அது இருக்குன்னு நம்ம எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? இப்போ வந்து சில வீட்டில் வந்து அவங்க போனதுக்கப்புறம் நிறைய கஷ்டங்கள் இருக்குது, எங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது, தூக்கம் வரல, இப்போ நைட்டில் தூங்கும்போது அமுங்குது, யாரோ போட்டு சமுத்துற மாதிரியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மைதான். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் வந்து அந்த வீட்டில் கட்டும் போதோ இல்லை அந்த வீடு கட்டினதுக்கு அப்புறமோ யாராவது அங்கே வந்து ஏதாவது துர்மரணம் நடந்துருக்கும். துர்மரணம்னா சூசைட், மர்டர், எது வேணா இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து அது நம்மளுக்கு சிம்டம்ஸுங்கிறது வந்து நைட் தூக்கம் வராது. அங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இதே ப்ராப்ளம் இருக்கும். ஒரு அப்நார்மலாக கனவு வந்துட்டே இருக்கும். ஒருத்தருக்கு மட்டும் கிடையாது, எல்லாத்துக்குமே டிஸ்டர்பாக இருக்கும். அங்கே போனதுலேருந்து அவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருப்பாங்க. இதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்குன்னா ஒரு மெத்தட் சொல்கிறேன், அதில் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். நைட்டில் நம்ம படுக்க போகும்போது ஒரு விளக்கில் திரி போட்டு எண்ணெய் ஊற்றி ஒரு வெத்தலை பாக்கு, 2 வெத்தலை 2 பாக்கு, ஒரு லெமன், இதை வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ருத்ராட்சமோ இல்லை துளசி மாலை ஏதோ ஒன்று அதுவும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு, தீப்பெட்டியும் பக்கத்தில் வச்சுட்டு, அந்த ரூமில் எங்கேயுமே கேப் இல்லாமல் நம்ம சாத்திட்டு படுக்கணுங்க. இல்லை ஜன்னல் திறக்கிறோம் அதெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. அந்த வீடு வந்து நம்ம எந்த ரூமில் வச்சுருக்கோமோ அது ஃபுல்லாகவே க்ளோஸ்டாக இருக்கணும். அது என்ன பண்ணணும் அப்படின்னா, நைட் தூங்கிட்டு காலையில் 5 மணிக்கு, அதாவது நம்ம பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவோம், 4:30 மணிலேருந்து ஏதோ ஒரு டைமில் எந்திரிச்சிங்கன்னா ஜன்னல்லாம் திறக்கக்கூடாது, எங்கேயுமே எந்திரிச்சு வெளியவே போகக்கூடாது. அந்த கதை விட்டு வெளியே போகாமல் அந்த தீபம் பற்ற வச்சுட்டு அந்த மாலையை எப்படி பிடிச்சாங்கன்னா அவங்களே பிடிக்கலாம், வேறு யாரும் இதுக்கு போகணுன்னு அவசியம் கிடையாது. அந்த வீட்டில் இருக்கவங்களே பிடிச்சாங்கன்னா அது வந்து கிளாக் வைஸ் சுற்றுங்க, இல்லாட்டி ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றும். ஆனால் அமானுஷ்யமான விஷயமா இருந்தால் ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றுச்சுன்னா அது வந்து நெகட்டிவான இடம் தான் அது சொல்லும். பட் அமானுஷ்யமாக இருந்ததுன்னா தாறுமாறாக சுற்றுங்க, இப்படி டூ அண்ட் ஃப்ரோன்னு சுற்றுங்க. அது இப்படி சுத்தாது, இப்படி டிஸ்டர்ப் ஆகி பயங்கரமாக இப்படி ஆள ஆரம்பிச்சிடும். அப்போ தெரிஞ்சுக்கலாம் அந்த வீட்டில் வந்து ஒரு ஆன்மா இருக்குது அப்படிங்கிறது. இப்போ நமக்கு ஆல்ரெடி வந்து ஆட்டோ ரைட்டிங்கில் தான் எழுதுவீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க, அது உங்கள் இடத்துல தான் நீங்கள் எழுதுவீங்கன்னு சொல்லிட்டீங்க. பட் அது எப்படி யூஸ் பண்ணுவீங்க, எந்த மாதிரி மெத்தடில் யூஸ் பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு கொஞ்சம் காட்ட முடியுமா? நம்ம வந்து அங்கே தான் ஆட்டோ ரைட்டிங் வருங்க. ஆக்சுவலாக நான் என்னென்ன யூஸ் பண்ணுவேங்கிறத வேணால் உங்களுக்கு உங்கள் நேயர்களுக்காக நான் வந்து காமிக்க முடியும். ஓகே. மற்றபடி இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவை வந்து ஒரு 2 பென் வச்சுருப்பேங்க நம்ம இடத்துல. இது இன்னொரு பெண்ணும் இருக்கும். அதை வந்து நம்ம வந்து அதை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இருக்கிற பேனாலாம் எடுத்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோங்க. அங்கே இருக்க நம்ம பூஜை பண்ணி வச்சுருக்க பேனால மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். அதில் மை தீர்ந்துருச்சுன்னா மறுபடியும் வேறு தான் அதை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு மாற்றிடுவோங்க. அது வந்து நம்மளுக்கு தேவை ஒரு நோட்டு, இது தான் மெயினானது. இதில் வந்து துர்மரணம் அடைஞ்சவங்க அப்படின்னு இருப்பாங்க. அதாவது கொலை பண்ணவங்களாகவும் இருக்கலாம், இல்லை தற்கொலை செய்தவர்களாகவும் இருக்கலாம். அப்போ நான் நார்மலாக இந்த மாதிரி ஒரு சின்ன மாலை போட்டு தான் நான் நார்மல் டெத்துக்கானவங்களை கூப்பிடுவேன். அவங்க வந்துடுவாங்க, எந்த எனக்கு டிஸ்டர்பன்ஸும் இருக்காதுங்க. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பெரிய மாலையை வந்து நான் போடுவேங்க. இது வந்து நார்மலாகவே நம்ம சிவனோட இருக்கிறனால ருத்ராட்சம் போட்டு தான் இருப்பேன் நான். இது வந்து அந்த மாதிரி விஷயத்துக்காக மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி துர்மரணமானவங்களுக்கு இதுலேயும் வந்து கடுமையானவங்களாம் வருவாங்க. அதுக்கு வந்து நம்ம வந்து காளி மாலைன்னு சொல்லுவாங்க. இதை பார்த்துக்கோங்க. இது வந்து நம்மளோட அந்த மண்டையோட இதில் இருக்கிறது, ஆனால் உண்மையான மண்டையோடு கிடையாதுங்க. இது அந்த டிசைனில் பண்ணியிருக்காங்க. இது வந்து மார்பிளில் பண்ணதாங்க. இது வந்து காளி மாலைன்னு சொல்லுவாங்க. இதையும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்குவோங்க. இது ரெண்டும் நம்ம வந்து சேஃப்டிக்காக தான் யூஸ் பண்ணுறோங்க. இல்லைன்னா மறுபடியும் அதை என் மேலே இப்படி வந்து இந்த இடத்துலையே இருந்துட்டு இறங்காதுங்க. அதனால அந்த மாதிரி இருக்கும். இப்படி ஒரு பேப்பர் வச்சுட்டு நம்ம வந்து ஒரு ஃபுல் ஷீட்டாக ஒரு 4 ஷீட் 5 ஷீட் வேணுங்க. அவங்க கேட்க வேண்டிய கேள்வி 5 கேள்வி தான் எழுதிட்டு வருவாங்க. அவங்கள முதல்ல எழுத சொல்லிடுவாங்க. ஏன்னா அவங்க மாற்றி அவங்க ஆன்சர்ஸை கேட்டாங்கன்னா
நான் எழுதின ஆன்சர் எல்லாமே தப்பு தப்பாக காமிச்சிரும். அதனால் அவங்களுக்கு முதல்ல எழுத சொல்லி அவங்களுக்கு ஒரு பேப்பர் பேனா கொடுத்துருவாங்க. அவங்க எழுதின கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் அந்த பதில் சொல்லுச்சுன்னா கசன்னு சொல்லுங்க. ஆனால் எழுத்து புரியுங்க, ஓரளவுக்கு புரிகிற மாதிரி தான் சொல்லும். கோபமாக இருந்ததுன்னா அந்த கோபத்தை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம கோடு மூலியமாக காமிக்குங்க. அப்படி ஸ்கிரிபிள் பண்ணுறது, டாட் வைக்கிறது, ரொம்ப கோபமாக யோசித்து சொல்லாமா வேண்டாமான்னு சொல்லும் போது ஒரு பேனாவை எடுத்துட்டு இப்படி சும்மா இப்படி கொத்திக்கிட்டே இருக்குங்க. அதுக்கப்புறமா நம்ம ரொம்ப சமாதானம் பண்ணி கேட்டால் மட்டும் அதுக்கு பதில் சொல்லும். இல்லை வரமாட்டேன் அப்படின்னா தான் நான் இதுக்கு முன்னாடி ஆன்சர் பண்ண மாதிரி அந்த இன்னொரு உபாசகரை வச்சு நான் கூப்பிட்டு அவரோட ஆன்மாவை கூப்பிட்டு வச்சு அவர் ரைட்டிங் கொடுப்பாருங்க. அப்போ கொஞ்சம் சமாதானமாக எழுதுங்க, அவ்வளோதான். ஆனால் ரொம்ப நேரம் கூப்பிட முடியாதுங்க, மீறி போனால் ஒரு 5 to 10 minutes. இதுக்கு மேலே கூப்பிட்டுச்சுன்னா அது கோபம் வந்துடுங்க. நிறைய பேனா உடச்சி வீசியிருக்குங்க. அம்மா, இப்போ நீங்கள் நிறைய ஆத்மாக்களை பார்த்துருக்கீங்க, அதுக்கு வந்து உங்களுக்கு அனுபவம் உள்ள சில விஷயங்கள் எங்ககிட்ட பகிர முடியுமா? கண்டிப்பாக. எல்லாமே சொல்ல முடியாது, நல்லாமே நிறைய பர்சனல் தான். எத்திக்ஸ் என்னன்னா, நான் வந்து என் ஆஃபீஸ்லேருந்து வெளியே வந்துட்டேனாவே நான் அந்த விஷயத்த மறந்துடணும். இதுதான் வந்து இது. ஆனால் எனக்கு நடந்த ஒரு 2 விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ஒரு விஷயம் வந்து ரொம்ப மனசை பாதிச்சுது. அந்த பையனுக்கு மீறி போய் இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 11 வயசு தான் இருக்கும். திடீர்னு இறந்துட்டார். அவங்க அம்மாவும் அப்பாவும் என்னை வந்து தேடி வரும்போது எதுக்கு வந்தாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. வந்து உட்காரும் போதே அவங்க வந்து அவங்க கண்ணில் தண்ணியோடு தான் வந்து உட்காந்தாங்க. எனக்கு வந்து அந்த என்னோட வாசலுக்கு வரும், என்ன உள்ளே வராது, என் வாசலை நின்று காமிச்சு கொடுக்கும் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் கேட்டேன், இந்த மாதிரி ஏதாவது ஆச்சுங்களா, இறந்துட்டாங்களா அப்படின்னா. ஆமாம், இந்த வயசு, அந்த ட்ரெஸ் முதற்கொண்டு என் மைண்டில் அது வருங்க. அது எதனால் வருதுன்னு எனக்கு இது நாள் வரைக்கும் தெரியாது, அதெல்லாம் கடவுள் கொடுத்த இதுதான். அப்போது அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி அவர் திடீர்னு இறந்துட்டாருங்க, ஒரு முந்தின நாள் ஒரு ஃபுட்டு வாங்கி கொடுக்கணும், ஃபுட் பாய்சனுங்கிறாங்க, இறந்துட்டாரு, இதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை, அவ்வளோ ஒரு அறிவான பையன், எங்களுக்கு இது நாள் வரைக்கும் எந்த ஒரு காய்ச்சலும் கூட படுத்தது கிடையாது அப்படிங்கிறாரு. அப்போ நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு டவுட் அந்த மரணத்தில் இருந்துச்சு. நம்ம கேட்குறோம், அப்போ நம்ம ரைட்டிங்கில் கூப்பிட்றோம், அந்த பையன் உடனே வரான், அவனோட செல்ல பெயர் முதற்கொண்டு அவங்க அம்மாவை அவன் எப்படி கூப்பிடுவான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு கடைசியில் ஒரே வார்த்தை தான் சொல்கிறான், எனக்கு இவ்வளோதான், 9வது தான் படிக்கிறார், எனக்கு இந்த இவ்வளோதான் என்னால் உங்கள் கூட இருக்கக்கூடிய இருக்குது, அவ்வளோதான் இருக்குது. என்னோட மரணம் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஃபுட் பாய்சன் ஆனதுனால தான் நான் இறந்தேன், மற்றபடி எந்த தவறும் கிடையாது. நீங்கள் இப்படியே அழுதுட்டு இருந்தீங்கன்னா என்னால் வந்து நிம்மதியாக என்னால் மேலே போக முடியல, நானும் நிம்மதி கெட்டுட்டு இங்கேயே அலைஞ்சிட்ருக்க வேண்டியதாக இருக்குது, நீங்கள் அமைதியாகுங்கன்னு சொல்லும் போது அந்த அம்மா கதறி அழுதுட்டு அந்த மாதிரி உனக்கு அமைதிப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும்னு என்கிட்ட கேட்டாங்க. அவங்களுக்கு நான் அதுக்கான விஷயத்த சொன்னோன்னே அந்த பண்ணினாங்க. இப்போ அவங்க நிம்மதியாக இருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க மறுபடியும் சந்திக்கும் போது அவங்களோட நிம்மதி தெரிஞ்சுது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு நினச்சிட்டு வந்து எங்கிட்ட கேள்வி கேட்டாங்க. பட் சூசைட் கிடையாதுங்க. அவங்க வந்து பிராண்டியில் வந்து அவங்க மருந்து கலந்து யாரோ ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்ருக்கும்போது அந்த அவங்க வண்டியில் வர கீழே விழுந்து இறந்துட்டார். ஆனால் அது வந்து சூசைட்னு தான் போச்சு. பட் அது வந்து மர்டருங்க. அது மர்டர் பண்ண ஆட்கள் பெயரும் கூட அவங்க சொன்னாங்க. அப்போ தான் அவங்க யார் என்னன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுது. பட் இறந்து 20 வருஷம் ஆச்சுங்க. அது எதுவும் பண்ண முடியல, பட் உண்மை தெரிஞ்சுது அந்த வீட்டுக்கு, அவ்வளோதான். இப்போ வந்து ஆத்மாவை வந்து நீங்கள் சாந்தி அடைய வச்சுட்டீங்க சொல்கிறீங்க, அது எந்த மாதிரி சாந்தி அடைஞ்சுது அப்படின்னு கொஞ்சம் எங்ககிட்ட சொல்ல முடியுமா? ஈஸியான மெத்தட் தாம்மா. இது வந்து கோயிலுக்கு தான் போகணும். ஆக்சுவலாக ராமேஸ்வரம் தான் நான் அனுப்புவேங்க. என்னோடய மெத்தட் அவ்வளோதான். ராமேஸ்வரத்தில் போய் அவங்களுக்கு நிவர்த்தி கொடுத்துட்டு, திதி கொடுத்துட்டு, திலவங்கம் கொடுத்துட்டு, அவங்க பெயரில் அங்கேருந்து ஒரு 70 கிலோமீட்டரில் உத்தரகோசமங்கைன்னு ஒரு கோயில் இருக்குங்க, சிவன் கோயில். அந்த கோயிலை பற்றி நிறைய பேர்த்துக்கு இப்போ தான் தெரியவே ஆரம்பிக்குதுங்க. அதுதான் முதல் கோயில்னு சொல்லுவாங்க, சிவன் கோயில். ராமேஸ்வரமும் பார்த்திங்கன்னா சிவன் கோயில் தான். அங்கே கடற்கரையில் தான் செய்யணும். ரூம் அது இதுன்னெலாம் வச்செல்லாம் செய்வாங்க, அங்கெல்லாம் செய்யக்கூடாதுங்க. கடற்கரையில் உட்காந்து தான் செய்யணுங்க. செஞ்சு முடிச்சுட்டு அங்கே உள்ளெல்லாம் தரிசனமெல்லாம் பண்ணிட்டு திரும்பி வரும்போது உத்தரகோசமங்கையில்னு போயிட்டு அங்கே மோட்ச தீபம்னு ஒன்று ஏற்றணுங்க. அங்கே மோட்ச தீபம் ஏற்றிட்டு வந்துட்டாங்கன்னா அந்த பிரச்சனை அதோடு முடிஞ்சிருங்க. அவங்க அமைதியாயிருவாங்க. அப்புறம் வருஷம் கரெக்டாக அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சிட்ருக்கணுங்க. இவ்வளோதான் சிம்பிளான மெத்தட் தாங்க. இது பெருசாக ஒன்றும் நம்ம பண்ண வேணாம். அவங்க அதுலேயே அமைதியாயிருவாங்க. இப்போ வந்து நீங்கள் ஆன்மாவை சாந்தி அடைஞ்சு பரிகாரம் பண்ணி நீங்கள் அனுப்பிச்சிட்டீங்க.
இப்போ மறுபடியும் அதே அந்த ஃபேமிலி வந்து 1 வருஷத்துமோ 2 வருஷமோ கழிச்சு மறுபடியும் வந்து பேசணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஆவி மறுபடியும் வருமா? சரி, நான் என்ன சொன்னேன்னா பரிகாரம் பண்ணிட்டு அவங்கள அமைதி தான் படுத்துறேன்னு சொல்லணும் இல்லையா, அனுப்பிச்சி விட்றேன்னு சொல்லலை. அவங்க வந்து அனுப்பிச்சி விட்றதுங்கிறது வந்து சாப்டர் வேறுங்க. அனுப்பிச்சி விட்றதுக்கு யாரையுமே முடியாது. அவங்கள அமைதிப்படுத்துறது, அவங்க ரொம்ப அழுதுட்டு அவங்களால அலைப்பாஞ்சிட்டு இருக்கிறவங்கள தான் நம்ம அமைதி தான் படுத்துகிறோம்னா அனுப்புறது கிடையாது. கண்டிப்பாக வந்து நம்ம எப்போ கூப்பிட்டாலுமே அவங்க வருவாங்க, சோகம் இல்லாமல் சந்தோஷமாக வந்துட்டு போவாங்க. இன்னொரு விஷயம் இதில் சொல்கிறேங்க, இது வந்து இது எக்ஸ்ட்ராவாக நான் சொல்கிறேன் இந்த விஷயத்த. ஆக்சுவலாக ஆடி மாதம் அமாவாசைக்கு வந்து நம்ம விசேஷமாக செய்வோம் இறந்தவங்களுக்கு. ஏன்னா அந்த மாதம் அமாவாசைக்கு மேலுலக இருந்து ஆன்மாக்கள் கீழே அவங்களுடைய குடும்பங்களை பார்க்க வரும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகங்க. அதே மாதிரி அந்த வந்தது ஆத்மா ஆடி ஆவணி புரட்டாசி இந்த 90 நாட்கள் அப்படிங்கிற ஒரு கணக்கு வச்சுக்கலாங்க. அந்த புரட்டாசி அமாவாசை வரைக்கும் இருக்குங்க. இது மாகாளி அமாவாசைன்னு சொல்லுவோம் புரட்டாசியில். அந்த புரட்டாசி அமாவாசை அன்னைக்கு மறுபடியும் அந்த தர்ப்பணம் கொடுப்பாங்க, அந்த மாதிரி சாமி கும்பிடுவாங்க. இதெல்லாம் பார்த்தா அது வந்து இங்கே வந்து ஹாப்பியாக இருந்துட்டு அவங்க மறுபடியும் மேலுலகம் சென்றுவாங்க. இது வந்து ஒரு ஐதீகம் தாங்க, எனக்கு தெரிஞ்ச பெரியவங்க நிறைய பேர் சொன்னது. பட் அதை மாதிரி தான் இப்போ ஃபாலோவும் பண்ணுறாங்க நிறைய பேர். ஆடி அமாவாசைக்கும் புரட்டாசி அமாவாசைக்கும் கம்பல்சரியாக செய்யறாங்க. இது அதுதான் எப்பவுமே அவங்க அப்படியே ஒளிஞ்சிருவாங்கன்னெல்லாம் இல்லை. தே வில் கம் அண்ட் தே வில் கோ, தட்ஸ் ஆல். இப்போ வந்து ஒரு வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருக்காங்க. சில விஷயங்கள் வந்து அவர் கணவர் வந்து அவர் மனைவியிடம் சில விஷயங்கள் சொல்லாமலே இருந்திருப்பார். இப்போது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ஒரு நகை, ஒரு பணம், ஒரு ப்ராப்பர்ட்டி எதுவாக இருந்தாலும் சொல்லாமல் இருந்திருப்பார். திடீர்னு அவர் இறந்துருப்பார். அந்த விஷயங்கள் வந்து அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா அதை அந்த மாதிரி கேட்கலாமா? அந்த மாதிரி விஷயங்கள் உங்ககிட்ட வந்திருக்கா? வந்திருக்கு, கேட்பாங்க. அதாவது எலாபரேட்டாக சொல்ல மாட்டாங்க, பட் இந்தந்த இடத்துல இது இருக்குங்கிறத வந்து நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து அவங்க போய் அதை வந்து ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. இதில் இன்னொன்று சொல்ல போனால் அவங்க செஞ்ச தவறுமே வந்துடும் வெளியே. சில நேரங்களில் அவங்க தப்பாக ஏதாவது பண்ணியிருந்தாங்க கூட. ஒவ்வொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா 2வது ஒரு ஃபேமிலியே வச்சுருப்பாங்க, அதே தெரியாது. அதுவும் கூட சில நேரங்களில் வெளியே வந்து சார்ட் அவுட் ஆகிருக்கு. சில டைம் வந்து அவங்க வந்து அதுக்கு ரெக்வஸ்ட் கூட பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த பேரில் இருக்காங்கன்னெலாம் கூட சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கன்னு கூட ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கேசஸ் இருக்குது. இந்த நிகழ்ச்சியில் இப்போ கடைசியாக நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். சொர்க்கம் நரகம் என்ன சொல்லுவாங்க, அது ஒரு இருக்கா இல்லையா? இதுக்கு விடை சொல்லணும் அப்படின்னா ஒரு சின்னதாக சொல்கிறேன். அந்த சொர்க்கம் நரகம்ங்கிறது வந்து நம்ம வாழ்கிற வாழ்க்கையிலேயே இருக்குது. நம்ம இங்கே நம்ம உயிரோடு இருக்கும்போதே வந்து நம்ம எப்படி வாழ்கிறோங்கிறதுல தான் இருக்குது. சொர்க்கமும் நரகமும் 2மே நம்மளே ஏற்படுத்திக்கிறது தான். இதே மேலோகம் போனால் சொர்க்கம் இருக்குது, நரகம் இருக்கும். சொர்க்கத்துக்கு போனால் ஹாப்பியாக இருக்கலாம், நரகத்துக்கு போனால் கஷ்டப்படணும், இந்த மாதிரியெல்லாம் சொல்லி பயப்படுத்தியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இது வந்து பொதுவான கருத்து சொல்லலை, இது என் கருத்து சொல்கிறேன். ஏன்னா மக்கள் கீழே இருக்கும்போது தவறுக்கு மேலே தவறு செய்யும்போது நிறைய விஷயங்கள் நம்மளோட எல்லா விஷயமே எடுத்துக்கலாம். விரதம் இருன்னா யாரும் இருக்க மாட்டாங்க, சாமி பேர சொன்னால் செய்வாங்க. இதெல்லாம் ஒரு காரணத்துக்காக பெரியவங்க கண்டுபிடிச்ச விஷயம்தான். நீ நல்லா செஞ்சதா மட்டும்தான் நீ சொர்க்கத்துக்கு போவ, அங்கே போனால் நீ ஹாப்பியாக இருக்கலாம் அப்படிங்கிறத விஷயத்த அவங்க சொல்லி மனுஷங்களை வந்து அப்படி பயப்படுத்தியிருக்காங்க. அவ்வளோதான். நீ தப்பு பண்ணினா நரகத்துக்கு போனாங்கன்னா எண்ணெய் சட்டியில் போட்டுருவாங்க, அந்த மாதிரியெல்லாம். ஸோ அதெல்லாம் இல்லை. நம்ம வாழ்கிற காலத்தில் எல்லாருக்கும் சொர்க்கமாக வாழ்ந்துட்டு போயிடலாம், நரகத்தை கொடுக்காம அப்படிங்கிறதுக்காக சொன்ன விஷயந்தான் இது. சிம்பிளான விஷயந்தான். நம்ம இங்கே உலகத்தில் வாழும்போது, நம்ம உயிரோடு இருக்கும்போது நம்ம செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே சொர்க்கத்துக்கு தான் கொண்டு போகணும் நம்ம நினச்சிக்கணும். அதுக்குன்னுக்காக மேலே உலகத்தில் சொர்க்கம் நரகம்னு 2 டிபார்ட்மெண்ட் இருக்குது, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி போகணும்லாம் இல்லை. இந்த மாதிரி சொன்னால் நம்ம சொர்க்கத்தில் இருப்போங்கிற ஒரு நம்பிக்கை தான். கடவுள் இருக்காருன்னு நம்புகிறோம், ஆன்மா இருக்குன்னு நம்ம நம்புகிறோம். 2மே இருக்குது. ஸோ இதுவும் இருக்குன்னு நம்ம நம்புவோம், அவ்வளோதான். பட் உண்மையில் எதுவுமே இல்லை. நம்ம பூலோகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கையின் அடுத்த கட்டம் தான் இது, மற்றபடி எதுவுமே கிடையாதுங்க. இப்போ ஆன்மாக்கள் இருக்குன்னு சொல்கிறீங்க, அது வந்து எல்லா மதத்துக்கும் இருக்கா? ஆன்மாங்கிறது வந்து எல்லாத்துக்கும் இருக்குங்க. பட் நம்பிக்கையானவங்க வந்து கேட்குறாங்க. இது இந்த மதத்துக்காரங்க தான் வருவாங்கங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. யார் நம்புகிறாங்களோ இது இருக்குது அப்படிங்கிறத வருவாங்க.
இல்லையா அவங்களுக்கு அது நம்பிக்கை இல்லைன்னா வரமாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. ஆனால் ஒரே விஷயம் இருக்குங்க, ஆன்மா எல்லா மதத்துலேயும் இருக்குது. எல்லாருடைய மரணத்துக்கு அப்புறமும் ஒரு உலகம் இருக்குங்கிறது உண்மைதாங்க. ஆனால் அவங்க வந்து கேட்காதது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓஜோ போர்டுங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் நம்மளோட இதே கிடையாதுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் கூட யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நிறைய நம்புறாங்க. அதுக்குன்னு வந்து நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா. ஒவ்வொருத்தரும் வந்து தீவிரமாக ஒரு பக்தி மார்க்கத்தில் இருப்பாங்க, அவங்க இதுக்கு நம்பவே மாட்டாங்க. சிலர் வந்து நம்புவாங்க, அவ்வளோதான். அதான் சொல்கிறேன், ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே இருக்கு. அம்மா, இன்னைக்கு பல விஷயங்களை உங்ககிட்ட தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது ஆன்மாக்களை பற்றி நிறைய விஷயங்களை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இனிமே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி.